ஹலோ, போன முறை உங்களுக்கு வந்து லைனிங் எப்படி கட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? சுடிதார் உங்களுக்கு இந்த லைனிங் வந்து மேல் துணியில் போட்டு இதை அப்படியே வச்சு கட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இதே அளவு கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கையை அதே போல் வச்சு கட் பண்ணியிருக்கோம். மேல் துணியில் கையை அப்படியே வச்சு கட் பண்ணியிருக்கோம். பாடி தனியாக கை தனியாக கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் வந்து இப்போ வந்து கழுத்து மட்டும் இதில் கட் பண்ணாதீங்க. லைனிங் துணி வந்து தைக்கும்போது இது மேலே வச்சுட்டு நெக்கு வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக இந்த அளவு வந்து நம்ம தள்ளி வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுட்டு தையல் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு ரவுண்டாக தைக்கணும். தைச்சிட்டு அப்புறமா இந்த துணி நம்ம இந்த லைனிங் துணி விட்டுட்டு இந்த துணியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். அதே போல் ஃப்ரண்ட்டு வந்து நெக்கு வந்து கொஞ்சம் டிசைன் வச்சோம் இல்லையா நம்ம, அதே போல் ஃப்ரண்ட்டையும் நம்ம இது போல் டிசைனாக வச்சு நம்ம கொஞ்சமாக மார்க் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம தைக்கணும். தைச்சிட்டு மேல் துணி வந்து கட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம உள் துணியை மட்டும் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இதை மேலே வச்சுட்டு டிசைன் மட்டும் இப்படி வரைஞ்சி தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மேல் துணியை நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கையும் அதே போல் நம்ம இது போல் தைச்சி இதுவும் திருப்பி வச்சுக்கணும். தைச்சி திருப்பி வச்சுக்கணும். இதுவும் கட் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம திருப்பி வச்சுக்கிட்டு மேல் தையல் போடணும். பேக்லேயும் இதே போல் தைச்சி கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு திருப்பிட்டு மேல் தையல் போட்டு வச்சிடணும். மீதி வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.